இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். டாபிக் வந்து குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட், உலகமயமாதல் அண்ட் ட்ரேட், வர்த்தகம். இதை பத்தி பார்க்க போறோம். டீடைலா ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன்ல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், இது வந்து ஷார்ட்டா வந்து எல்பிஜி ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்துப்பாங்க. have become a much talked of subjects among politicians, economists and businessmen in modern days. ஸோ இந்த மாடர்ன் டேஸ்ல இப்போ இருக்கிற லேட்டஸ்டான காலத்துல பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள், எக்கனாமிஸ்ட், பொருளாதார நிபுணர்கள் அண்ட் பிசினஸ்மேன், ஸோ பிசினஸ் பண்றவங்க, இவங்களுக்கு இடையில இவங்க மத்தியில ரொம்ப பேசு பொருளா இருந்த சப்ஜெக்ட் என்னன்னா எல்பிஜி. அதாவது லிபரலைசேஷன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்டுடைய பங்கு, ஒரு நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டுடைய பங்கை வந்து குறைச்சிக்கிறது, அதாவது தனியார் மயம் வந்து அதிகமாகிறது. ஸோ ரூல்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதுதான் லிபரலைசேஷன். பிரைவேடைசேஷனா பிரைவேட் அதிகமாகிறது, தனியார் மயம்னு சொல்லலாம் டைரக்டாவே. லிபரலைசேஷனா ரூல்ஸ் எல்லாம் குறைக்கிறது, பிரைவேடைசேஷனா தனியார் மயம், குளோபலைசேஷனா உலகமயமாதல், மற்ற நாடுகளுடைய நல்லா வந்து ட்ரேட் எல்லாம் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிக்கிறது. ஸோ குளோபலைசேஷனா உலகமயமாதல். அதுக்கு டெஃபினேஷன், globalization is the integration of a country with the world economy. ஸோ உலக பொருளாதாரத்தோட ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சேர்த்தோம்னா, இன்டகிரேட் சேர்த்தோம்னா அதை வந்து குளோபலைசேஷன் சொல்லுவோம். பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் a process of internationalization plus liberalization. ஸோ பேசிக்கா வந்து குளோபலைசேஷன்றது, உலகமயமாதல்ன்றது இன்டர்நேஷனலைசேஷன், ஒரு நாட்டை வந்து இன்டர்நேஷனல் மற்ற கண்ட்ரி கூட லிங்க் பண்றது, பிளஸ் லிபரலைசேஷன்னா அந்த லிங்க் பண்ணும்போது அதுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து குறைச்சிடுறது. ஸோ அந்த ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாதலுடைய வரலாறு, அது எப்படி வந்து உருவாச்சு, ஆரம்பித்தது அப்படின்றத பார்க்க போறோம். த டேர்ம் ஆஃப் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை ப்ரொஃபசர், இந்த PRO டாட்னா ப்ரொஃபசர்னு அர்த்தம், தியோடோர் லெவிட். ஸோ இவர் தான் வந்து இந்த வார்த்தையை, இந்த குளோபலைசேஷன் டேர்மை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அறிமுகப்படுத்துறாரு. த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் ஆன் 3 ஸ்டேஜஸ். அதாவது குளோபலைசேஷனுடைய வரலாறை வந்து நம்ம 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கைக். ஆர்கைக்னா பழையதுன்னு அர்த்தம், ரொம்ப ஓல்டுன்னு அர்த்தம். புரோட்டோனா அதனுடைய கொஞ்சம் மாறுபட்ட, அதாவது இந்த ரொம்ப பழையன்னு சொன்னோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டது புரோட்டோன்னு சொல்லுவாங்க. மாடர்னா நம்மளுக்கு தெரியும் லேட்டஸ்ட் ஆனது. இது வந்து ஸ்டேஜ் 3. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கைக், ரொம்ப பழைய மாடல்ல குளோபலைசேஷனுடைய ரொம்ப பழைய ஃபார்ம், அதை பார்க்க போறோம். Andre Gunder Frank argued that a form of globalization has been in existence since the rise of trade links between Sumer and Indus Valley civilization in the 3rd millennium BC. அதாவது 3rd millennium BC, இது வந்து காலத்தை குறிக்குது. அந்த டைம்ல சுமேர்ன்ற சிவிலைசேஷனும் அந்த நாகரிகமும், சுமேர்ன்றது மெசபடோமியா, வெஸ்ட் ஏசியால உள்ள பகுதி, அந்த இடத்துல உள்ள நாகரிகமும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்தியா சம்பந்தமான, இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட்ல இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட ட்ரேடு லிங்க்ஸ்லே, ட்ரேட் லிங்க்ஸ்னா அவங்க இடையே வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டாங்க, பொருள்லாம் விற்றாங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி பண்ண ட்ரேடு லிங்க்ஸ்ல அந்த டைம்லேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு, அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு குளோபலைசேஷன். ஸோ அப்பையில இருந்து இருக்குன்றதை தான் வந்து ஆண்ட்ரே கண்டர் பிராங்க்ன்றவர் சொல்றாரு. ஸோ இதை வந்து ஓல்டு ஃபார்ம், ரொம்ப பழைய ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்றாங்க. அண்ட் இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் கல்ச்சர் நோன் அஸ் ஆர்கேக் குளோபலைசேஷன். அதுதான் இந்த இயர்லி ஃபார்ம், ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்ச இந்த குளோபலைஸ்டு எக்கனாமிக்ஸ், ஸோ உலகமயமாகிய இந்த பொருளாதாரத்தை, இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரத்தை வந்து ஆர்கேக் குளோபலைசேஷன் சொல்லலாம். எக்ஸிஸ்டட் டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ். ஸோ இது வந்து காலத்தை குறிக்குது, ஹெலனிஸ்டிக் காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல ஏற்பட்டது, இதுதான் வந்து ஆர்கேக் குளோபலைசேஷன். அது வந்து அப்பையில இருந்தே இருக்குன்னு சொல்றோம். அண்ட் இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் இன் த ட்ரேட் லிங்க் பிட்வீன் த ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர் அண்ட் த ஹான் டைனஸ்டி மேட் த கமர்ஷியல் லிங்க்ஸ் பிட்வீன் தீஸ் பவர்ஸ் இன்ஸ்பைர்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்க் ரோட். ஸோ சில்க் ரோடுன்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த காலத்துல வந்து சில்கை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வழின்னு அர்த்தம். அது டெவலப் ஆகிறதுக்கு எது வந்து முக்கியமான காரணமா இருந்ததுன்னா இந்த இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் தான். இயர்லி ஃபார்ம்னா அதனுடைய தொடக்க காலத்துல குளோபலைசேஷன், உலகமயமாதல் எப்படி இருந்ததோ அதன் மூலமா தான் சில்க் ரோடு வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ட்ரேட் லிங்க் யார் யாருக்கு இடையிலாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. வர்த்தகம் யார் யாரெல்லாம் இடையில பண்ணாங்கன்னா ரோமன் எம்பையர், ரோம், இட்டாலி, நம்மளுக்கு தெரியும், இட்டாலி சுத்தி இருக்கிற அந்த எம்பையர். பார்த்தியன் எம்பையர்னா, பார்த்தியன்னா ஈரானை குறிக்குதுன்னு அர்த்தம், அந்த இடங்களை குறிக்குது. அண்ட் ஹான் டைனஸ்டினா இது சைனாவை குறிக்குது. ஸோ இட்டாலி, அதாவது ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர் ஈரான், ஹான் டைனஸ்டி சைனா, இவங்களுக்கு இடையே ஸோ இந்த ட்ரேட்லாம் நடந்ததா, வர்த்தகம் நடந்தது. இதன் மூலமா தான் சில்க் ரோடுன்றது டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. த இஸ்லாமிக் ஏஜ் வாஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ ஹெலனிஸ்டிக் ஏஜ்னு பார்த்தோம்.
ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து இஸ்லாமிக் ஏஜும் அதுல முக்கியம் தான் குளோபலைசேஷன்ல. The advent of the Mongol Empire, though destabilizing to the commercial centers of the Middle East and China, greatly facilitated travel along the Silk Road. ஸோ இந்த இஸ்லாமிக் ஏஜ்னு பார்த்தோமா அந்த மொங்கோல் எம்பையர். ஸோ அந்த எம்பையர் அந்த காலகட்டத்தில் அந்த எம்பையர் மூலமா மிடில் ஈஸ்ட்லயும் சைனா, மிடில் ஈஸ்ட்னா வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவாங்க, சைனா, இந்த இடத்துலலாம் கமர்ஷியல் வணிகம்லாம் பாதிக்கப்பட்டாலும் சில்க் ரோடு வந்து அதிகமா ஆனதுக்கு காரணம் வந்து இந்த மங்கோல் எம்பையர் உடைய, ஸோ அதாவது அவங்களுடைய காலகட்டம் இஸ்லாமிக் ஏஜ் என்ற காலகட்டத்தில் மங்கோல் எம்பையர் மூலமா தான் அதிகமாச்சு. தீஸ் ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சம்டைம்ஸ் நோன் அஸ் ஆர்கைக் குளோபலைசேஷன். இது போல மாடர்ன்னா லேட்டஸ்ட்டுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்கிற, ப்ரீனா அதுக்கு முன்னாடி இருக்கிற குளோபல் எக்ஸ்சேஞ்ச். குளோபல்னா உலகம் ஃபுல்லா ஏற்படுற இந்த மாதிரியான ட்ரேட் லிங்க்ஸ். எக்ஸ்சேஞ்ச்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா வர்த்தகம் பண்ணாங்கல்ல, ஒரு நாடும் ஒரு இடமோ இன்னொரு இடமும் வர்த்தகம் பண்ணதுதான் ஆர்கைக் குளோபலைசேஷன் சொல்றாங்க. ஸோ சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் வழியா இந்த ரெட் கலர்ல இந்த லைன் போதா, அது அந்த வழியெல்லாம் வந்து லேண்ட் ரூட். சி ரூட் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இதன் வழியா தான் அப்பெல்லாம் வந்து சில்க், ஸ்பைஸ் இது ரெண்டுத்தையும் வந்து ட்ரேடு பண்ணாங்க. சில்க்னா நம்மளுக்கு தெரியும் பட்டு, அந்த பட்டு மூலமா ரெடி பண்ற பட்டு துணியா இருக்கட்டும், அது மூலமா ரெடி பண்ற பொருட்கள்னு அர்த்தம். அதெல்லாம் ட்ரேடு பண்ணதை சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. ஸ்பைஸ்னா இந்த காரமான பொருட்கள், ஸோ இந்த பெப்பர், மிளகெல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரியான பொருட்கள்லாம் ட்ரேடு பண்ணதை ஸ்பைஸ் ரூட்னு சொல்லுவோம். ஸோ சில்க் ரூட், ஸ்பைஸ் ரூட். நெக்ஸ்ட் புரோட்டோ குளோபலைசேஷன். இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் நோன் அஸ் புரோட்டோ குளோபலைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கைக் பார்த்தோம், அடுத்து புரோட்டோ பார்க்க போறோம், இதுக்கு அடுத்தது வந்து மாடர்ன் பார்க்க போறோம். ஸோ புரோட்டோன்றது கிட்டத்தட்ட ஏற்கனவே நடந்த, அதாவது ஓல்டா நடந்த ஆர்கைக் குளோபலைசேஷனுக்கும் மாடர்னுக்கும் இடையிலன்னு அர்த்தம். இட் வாஸ் கேரக்டரைஸ்டு பை த ரைஸ் ஆஃப் மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர்ஸ். ஸோ மேரிடைம்னா கடல் வழியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த யூரோப்பியன் எம்பையர்ஸ், யூரோப் கான்டினென்ட்ல இருந்த கண்ட்ரிஸ், அதனுடைய எம்பையர்ஸ்லாம், ஸோ அவங்க ரூல் பண்ணாங்கல்ல அந்த கிங்ஸ்லாம் வந்து இந்த டைம்ல ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. இந்த காலகட்டம் என்னன்னா இந்த 16th and 17th century இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் இந்த போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் எம்பையர்ஸ் அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ். ஸோ தொடக்கத்துல இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் இந்த பேரரசுகள், எம்பையர்னா பேரரசுகள், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த கிங் ஆட்சி பண்ற இடங்கள்னு அர்த்தம். ஸோ போர்ச்சுகீஸ்னா போர்ச்சுகல் நாட்டு அந்த எம்பையர் குறிக்குது, அந்த கிங்கு அவங்க ரூல் பண்ண இடத்த குறிக்குது. போர்ச்சுகல்ன்றது கண்ட்ரி, போர்ச்சுகீஸ்ன்றது அந்த எம்பையரை குறிக்குது. ஸ்பானிஷ்னா ஸ்பெயின் நாடு, அவங்களுடைய எம்பையர் வந்து ஸ்பானிஷ் எம்பையர். டச்சுன்றது நெதர்லாந்து நாடு, டச்சுன்றது அந்த எம்பையர். பிரிட்டிஷ் நம்மளுக்கு தெரியும், பிரிட்டன்றது கண்ட்ரி, அவங்களுடைய எம்பையர் வந்து பிரிட்டிஷ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டைம்ல இந்த மேரிடைம்னா கடல் வழியா வணிகம்லாம் அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டைம்ல இம்பார்ட்டன்டா ரோல் பிளே பண்ணாங்க. In the 17th century, globalization became private business phenomenon like British East India Company, founded in 1600, described as the first multinational company. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 17th centuryல குளோபலைசேஷன்ன்றது வந்து பிரைவேட்டா மாறுச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது என்னன்னா ஆர்கைக்னா ஓல்டுன்னு பார்த்தோமா, அது வந்து ஒரு கண்ட்ரிக்கு இடையிலே வந்து நடந்தது, அந்த கவர்மெண்ட்ஸ் இல்ல அந்த ஆட்சி பண்றவங்களுக்கு இடையே நடந்தது. இது வந்து குறிப்பா பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல அதாவது பிரைவேட் ஆயிடுச்சு. பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இடையில நடக்க ஆரம்பிச்சது. ஸோ ஒரு நாட்டில் போயிட்டு இந்த பிரைவேட் காரங்க வந்து அந்த பிசினஸ் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமா வந்து இதை வந்து பிரைவேட் பிசினஸ் பினாமினா மாறிடுச்சு இந்த குளோபலைசேஷன், உலகமயமாதல்ன்றது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1600 ஃபவுண்ட் பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. இதை தான் வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்றாங்க. மல்டிநேஷனல் கம்பெனினா நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம், பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்றது. ஸோ மல்டினா நிறைய, பல, நேஷனல்னா பல நாடுகள், ஆர் பன்னாட்டு நிறுவனங்கள், நிறுவனங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த பன்னாட்டு நிறுவனங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் சொல்லுவாங்களாம். அண்ட் த ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்ட் இன் 1602 வேர் எஸ்டாப்ளிஷ். ஸோ இதே காலகட்டத்தில் தான் டச் நாடு, அதாவது நெதர்லாண்ட்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த டச் எம்பையரும் அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் குளோபலைசேஷன். The 19th century witnessed the advent of globalization approaching its modern form. அதாவது 19th centuryல இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 16th 17th centuryலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 18th century 19th century கிட்ட வரும்போது அந்த டைம்ல தான் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஆரம்பிச்சது. அட்வென்ட்னா ஆரம்பிச்சது, விட்னஸ்னா அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். Between the globalization in the 19th and in the 20th century there are significant differences. ஸோ இந்த காலத்துல வந்து சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ், ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுவும் குறிப்பா சொல்றாங்க there are two main points. One is the global trade in its
in this centuries as well as the capital, investment and the economy. இது ஒரு பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 19th to 20th செஞ்சுரிக்கு இடையில ஏற்பட்ட டிஃபரன்ஸ், அதாவது அந்த ரெண்டு நூற்றாண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா குளோபல் ட்ரேட், அதாவது உலக வர்த்தகமா இருக்கட்டும், கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு, கேபிட்டல்னா அந்த மூலதனம், ஸோ அந்த காசுன்னு அர்த்தம், ரொம்ப சிம்பிளா மணின்னு அர்த்தம். எக்கனாமினா பொருளாதாரம். இதெல்லாம் வந்து வித்தியாசங்கள் இருந்தது. அண்ட் அனதர் ஒன்னா ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, 2 மெயின் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இஸ் தி குளோபல் ட்ரேட் இன் த 20th century shows a higher share of trade in merchant production, a growth of the trade in services and the rise of production and trade by multinational firms. ஸோ 20வது நூற்றாண்டுல ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ மர்ச்சன்ட்னா பொருட்கள்லாம் உற்பத்தி பண்றவங்க, அவங்களுடைய ஷேர் வந்து அதிகமாச்சு. சர்வீஸ்னா அந்த சேவைகளை கொடுக்கக்கூடிய அந்த துறையும் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. growth ஆஃப் ட்ரேட் அதுவும் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம ரைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட். ப்ரொடக்ஷனா உற்பத்தி, ட்ரேட்னா வர்த்தகம் பண்றது. இது வந்து மல்டிநேஷனல் ஃபர்ம்ஸ், அதாவது பன்னாட்டு கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனி மூலமாவும் நடக்கிறது வந்து அதிகமாச்சு. ஸோ மாடர்ன் குளோபலைசேஷனை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா 19th centuryல இருந்து ஆரம்பிக்குது. அதுவும் 20th centuryல நல்ல மாறுபாடு ஏற்படுது, அதாவது டிஃபரன்ஸ் ஏற்படுது. 19th to 20th என்ன வித்தியாசம் இருக்குன்னு 2 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்னு வந்து கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், எக்கானமி, குளோபல் ட்ரேட் அதெல்லாம் நடந்த விதம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு, சர்வீசஸ் அதிகமாச்சு, சேவை துறையில அதுவும் அதிகமாச்சு ட்ரேடு. அதே போல பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி பண்றது, அவங்க வர்த்தகம் பண்றதும் அதிகமாச்சு. ஸோ இந்த வீடியோல குளோபலைசேஷனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷன், அதுல 3 ஸ்டேஜ்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கைக், ஓல்டு ஃபார்ம், அதுல எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். ஹெலனிஸ்டிக் ஏஜ், அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஏஜ், இதுதான் மெயினானது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா புரோட்டோ குளோபலைசேஷன், அதாவது லேட்டஸ்டுக்கும் மாடர்னுக்கும் ஆர்கைக்கும் இடையில இருந்தது புரோட்டோ. இது வந்து யூரோப்பியன் எம்பையர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அதுல ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உருவானதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடர்ன், லேட்டஸ்ட்ன்றது 1920th centuryல நடந்தது. அதுல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.